கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மது ஒழிப்பு மற்றும் பெண்கள் உரிமை மாநாடு நடைபெற்றது. கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமை தாங்கிய இம்மாநாட்டில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வன்னியரசு கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மாநாட்டு திடலுக்கு வருகை தந்த தொல் திருமாவளவன் அங்கிருந்த மேடையில் சுடரொளியை ஏந்தி தொண்டர்களுக்கு காண்பித்தார். அப்போது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசுவும் சுடர் ஒளியை பிடிக்க முயன்றபோது திருமாவளவன் அவரது கையை தட்டிவிட்டு தானே சுடரை ஏந்தி பிடித்தார். இந்த காட்சிகள் அடங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் விவாத பொருளாக மாறியுள்ளது. இம்மாநாட்டில் தொண்டர்களின் கூட்டம் கட்டுங்கடங்காமல் கூடியதால் மேடையை சுற்றிலும் தொண்டர்கள் முண்டியடித்தனர். இதனால் மாநாட்டு திடலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் திருமாவளவன் தனது உரையை திட்டமிட்டபடி முழுமையாக பேச முடியாமல் சுருக்கமாக முடித்துக் கொள்ளும் சூழல் உருவானது. பவுன்சர்களும் பாதுகாப்பு படையினரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த பெரும் சிரமப்பட்டனர். மாநாட்டில் பேசிய திருமாவளவன் கட்சியின் வளர்ச்சி மற்றும் மது ஒழிப்பு தேவையை குறித்தே உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது.